ஒரு நல்ல முதல்வருக்கு கோபம் வரணுமா வேணாமாங்க? நான் என் குடும்பத்தோட பத்திரமா உட்காந்து நான் பார்த்துட்டேன். சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா என்னன்னையா சொல்லுவாங்க? இது என்ன ஆட்சின்னு கேட்பாங்களா இல்லையா? யார்யா இதுக்கு காரணம்? ஒரு ஆய்வு நடக்க வேண்டுமா வேண்டாமா? 5 பேர் செத்துருக்கானயா, 5 பேர் வீட்டில் இலை விழுந்திருக்கையா? யார்யா இதுக்கு பொறுப்பு? யார்யா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணது? சிட்டி கமிஷனர் வாயாங்க, நீ தானே அதுக்கு காரணம். என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண? 5 பேர் சாகிற அளவுக்கு நீ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண? பப்ளிக் செக்ரட்டரி வாங்க, சீஃப் செக்ரட்டரி வாங்க, ஃபயர் சர்வீஸ் டைரக்டர் வாங்க, கேட்டு இதில் ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு 2 அதிகாரிகளை, இதற்கு காரணமாக இருந்த 2 அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்திருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு தானாக அச்சம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதுபோல் இந்த நெரிசல், கள்ளச்சாராய சாவு, இது போன்ற மோசமான சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்திருந்தால் கரூரில் விஜய் அவர்களோட கூட்டம் நடந்தப்போ 41 பேரை சாக விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 பேர் செத்ததுக்கே 5 அதிகாரியை சிஎம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது நாம் ஒழுங்காக அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணும் என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்திருக்கும். கள்ளச்சாராய சாவு, இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக அந்த கள்ளச்சாராய சாவை பற்றி பேச போகிறோம். கள்ளச்சாராய சாவு உட்பட எந்த நிகழ்ச்சிக்கும், எந்த சம்பவத்துக்கும், எந்த அதிகாரி மீதும் இந்த பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுத்ததே இல்லை.